அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய ஃபீல்ட் அசிஸ்டண்டோட சார் பேப்பர் 1க்கு நீங்கள் வீடியோவே போடல, பேப்பர் 2க்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க. ஸோ பேப்பர் 1க்கு நீங்கள் வீடியோவே போடல, கடைசி நேரத்தில் எதை தான் படிக்கிறது என்னதான் பண்ணுறது ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. சார் நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் இப்போ தான் படிக்க போகிறேன், அதே எப்போ எக்ஸாம் 16ஆம் தேதி நான் இப்போ தான் படிக்க போகிறேன், ஏதாச்சும் ஈஸியான வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஸோ இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியான வழி அப்படின்றதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஈஸியானலாம் கிடையாது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால ஆனால் சில இதில் அதாவது கஷ்டப்படுற வழி ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்மார்ட், சரியா, புத்திசாலித்தனமா படிக்கிறது ஒண்ணு அப்படின்ற ஒரு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். கஷ்டப்படுறதுனா விழுந்து 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 படிக்கிறது, ஸ்மார்ட்டா படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா என்ன கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன படிக்க போறோம், இவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டு இது வழி இப்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதுலாம் இனிமேல் நமக்கு வேலை ஆகாது, இந்த டைம்ல வேலைக்காகாது. ஸ்மார்ட்டா அதாவது கொஞ்சமா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அதனாலதான் நம்ம இந்த பேப்பர் 1க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் 3 பார்ட் வருது. அதுல தமிழ் நீங்க 40 மார்க் எடுத்தாவது 40 கொஸ்டின் அடிச்சா போதும், 40 கொஸ்டின்ஸ் அடிச்சா போதும். ஜிஎஸ் மேக்ஸ் தான் நீங்க ஸ்கோரிங் பார்ட், அதுக்கு தான் நீங்க ஸ்கோர் எடுக்கணும், சரியா. இப்ப கடைசி நேரம் இப்ப 5 நாள் தான் இருக்கு இன்னும், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு பின் மெசேஜ்ல போட்டிருப்பேன். பேப்பர் 1 கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பின் மெசேஜ். இதுல பேப்பர் 1 கொஸ்டின்ஸ், பேப்பர் 2 கொஸ்டின். பேப்பர் 2 பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் கொஸ்டின். ஸோ பேப்பர் 2க்கு ஃபுல் மாடலுக்கு அது போகுது. அது போக நம்மளோட மாடல் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வரும். ஸோ அதை நீங்க ஃபுல்லா அட்டன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மேக்சிமம் ஓரளவுக்கு அப்பாடா நம்ம படிச்சுட்டோம், ஓரளவுக்கு அடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிடிக்கும், சரியா. பேப்பர் 1க்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ பேப்பர் 1க்கு சிடிஎஸ்சி இன்டர்வியூ போஸ்ட், சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட், சிடிஎஸ்சி டிப்ளமோ 3 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. 3 கொஸ்டின் பேப்பர்ல தமிழுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 300 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த 300 கொஸ்டின்ஸை நீங்க ஓரளவுக்கு பாத்துட்டீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது போக ஜிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 75 375 கொஸ்டின்ஸ், அப்ப எவ்வளவு ஆச்சு, 150 225 கொஸ்டின் ஆச்சு. அது போக மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த இருக்கக்கூடிய 5 நாள்ல ஃபர்ஸ்ட் இந்த 3 கொஸ்டின்ஸை நீங்க ஓரளவுக்கு ஆன்சரோட தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றப்போ ஓரளவுக்கு ஒரு கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாம போறது, அதாவது எக்ஸாமுக்கு எதுவுமே தெரியாம போறதுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால நம்ம இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் காலகட்டத்துல கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போக ட்ரை பண்ண போறோம் லாஸ்ட் மினிட்ல, சரியா. அதனால இந்த 3 கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் படிங்க. இது எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் சிலபஸோட மேட்ச் ஆகும் பேப்பர் 1க்கு. இந்த குரூப் 4 குரூப் 2 பாத்தீங்கன்னா அதுவும் சேம் சிலபஸ் தான், பட் டெப்த் ஆஃப் கொஸ்டின் தமிழ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓலைச்சுவடியில இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ப 2 கேட்டகரியாவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு கஷ்டமா வந்தாலும் சரி, ஈஸியா வந்தாலும் சரி, எப்படினாலும் உங்களால என்ன பண்ணிட முடியும், கொஸ்டின்ஸை அடிக்க முடியும். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் பேப்பரை 5 நாளைக்கு ஒவ்வொன்றும் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க, பேப்பர் 1க்கு சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுவும் தெரியாம போக மாட்டீங்க, ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு போயிருவீங்க. அதுவும் இப்ப ரீசெண்டா நடந்ததுனால உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் இப்ப ரீசெண்டா நடந்ததுனால இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட்டடா ஆல்டர்னேட் பண்ணி தான் கேட்பாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் பெரியாரை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல பெரியாரோட இதழ்களை பற்றி கேட்டிருக்காங்க, சரியா. அதே இது பாத்தீங்கன்னா இந்த இதழ் யாரால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. இந்த மாதிரி ஆல்டர்னேட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன வேலை கேட்கறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டா படிக்கிறது. ஸோ அப்ப கடைசி நேரத்துல நீங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதைத்தான் பண்ணணும். ஏன்னா இருக்கக்கூடிய டைம் உங்களுக்கு கம்மி, எதுவுமே தெரியாம போறதுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், சரியா. டெலிகிராம்ல இது எல்லாமே பின் மெசேஜ்ல போட்டு வச்சிருக்கேன், தயவு செய்து போய் பாருங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி 50 கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கோம். அதுவும் உங்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், அதையும் போய் பாருங்க. அது போக நீங்க என்ன பண்ணணும், தமிழ்ல நீங்க இல்ல சார் நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தனியா போட்டிருக்கோம். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்மளோட சிலபஸ் எல்லா எக்ஸாமுக்கும் காமன் ஆகிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு 7 யூனிட்டும் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணி பக்காவா கொடுத்துருவோம், சரியா.
ஸோ இல்ல எனக்கு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வேணும் நான் இப்பயே வாங்கி படிச்சுக்கிறனாலும் தாராளமா படிச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஜிஎஸ் பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியா இருக்கும். தமிழ் வந்து உங்களுக்கு தியரி பிளஸ் எம்சிக்யூவா இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியா இருக்கும். 6th to 12th கம்பைலேஷன் பண்ணி. ஸோ இது என்னன்னா உங்களுக்கு என்ன தேவை, அதாவது ஃபுல்லா தியரியா இருக்கனால இதை கடைசி நிமிஷத்துல வாங்கி படிக்க முடியாது. பட் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வேணும்னா தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பிடிஎஃப் தான். அது போக பேப்பர் 2க்கு பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும், லைவ் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றது, பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் எப்படி வாங்கணும் எல்லாமே சொல்லிருக்கும். 2000 எம்சிக்கு அடங்கிய பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ், எலக்ட்ரீஷியன் பிளஸ் ஒயர்மேன் சேர்ந்தது. ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கே கம்பைல் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டோம். மேக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு 1-2 இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனோட கொடுத்துருப்போம். என்ன பண்ணிருப்போம், இந்த இருக்கு பாருங்க, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டெஸ்ட். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே என்னது கொடுத்துருப்போம். சரியா? இதுல ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியாவை கொடுத்துரும் எப்படி படிக்கிறதுன்னு. அதே மாதிரி தான் ஜிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு அதுலயே இங்க பாருங்க ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கு. சரியா? 50 கொஸ்டினா சால்வ் பண்ணி. ஸோ ஒரு 150 கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? ஸோ அதனால எதுவுமே படிக்காம இருக்கிறதுக்கு இதையாவது தயவு செய்து படிச்சுட்டு போங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் டெலகிராம் லிங்க்ல இருக்கு. டெலகிராம்ல யாரும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட உடனுக்குடன் அப்டேட்டுக்கு வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல்ல தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் பேப்பர் 2க்கு வரும். தயவு செய்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1க்கு இங்க ப்ரீவியஸ் இயர் கடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தயவு செய்து நம்ம சேனல் நம்பர் கீழே இருக்கு பாத்தீங்களா, அதை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும், எப்படி எக்ஸாம் இருந்துச்சு, என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.